Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வீடே மணக்குற அளவுக்கு டிஃபன் சாம்பார் எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் அதுக்கு அரை கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து 2 தடவை கழுவிட்டு குக்கர்ல போட்டுக்கிட்டேன். அடுத்து இதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 3 மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே நம்ம குக்கர்ல போட்டுக்கலாம். இப்போ குக்கர்ல போட்டாச்சு. இது கூடவே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள், அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இப்போ பருப்பு தக்காளிலாம் வந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4 விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ரொம்ப குழைச்சிடாமல் கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக பருப்பு இருக்கிற மாதிரி மசிச்சு விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்து வச்சுக்கிறேன். அடுத்து நம்ம இப்போ சாம்பாருக்கு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இல்லை அரை ஸ்பூன் கடுகு போட்டிருக்கேன். கடுகு வெடிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 6 பல் பூண்டு, 1 ஸ்பூன் சோம்பு இடித்து வச்சுருக்கேன். இதை போட்டு நல்லா வறுத்துக்கலாம். நல்லா வறுத்தாச்சு. இப்போ வேக வச்சு எடுத்துருக்க பருப்பை வந்து இதில் ஊற்றிடலாம். நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அதையும் விட்டுடலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ சாம்பார் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு 5 நிமிஷத்துக்கு சாம்பார் வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி அண்ட் கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு நல்லா கலக்கி விட்டுடலாம். இந்த சாம்பார் பொடி வந்து சாம்பாரோட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அது வரைக்கும் கேஸ் ஆன்லேயே இருக்கட்டும். மிக்ஸ் ஆகிட்ட பிறகு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். அவ்வளோ வாசனையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சிம்பிளாக டேஸ்டியான சாம்பார் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.